ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டே விலாக் அப்படின்னா, நார்மல் என்னோட ரொட்டீன் டே எப்படி இருக்கும் என்னங்கிறது தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் சீக்கிரம் எழுந்து இப்போல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆயிடுறேன். பிகாஸ் அந்த டே அப்போ வந்து ரொம்ப எனக்கு சூப்பர்பாக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. இல்லைன்னா அழுக்கா உட்காந்துருக்கப்போ வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போல்லாம் எப்படின்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். ஒரு 21 டேஸ் அப்படியே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சீக்கிரமாவே ஓரளவுக்கு என்னால எப்ப முடியுதோ, எப்ப எந்திரிக்கிறேனோ அன்னைக்கு டே வந்து சீக்கிரமா அப்படியே குளிச்சுட்டு, அப்படியே டே வந்து ஸ்டார்ட் பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் அப்படி ஒரு இதை எடுத்திருக்கேன். பார்ப்போம் இது எத்தனை நாள் வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சுட்டோம். அதனால வந்து நட் ஜூஸ் வந்து எனக்கும் ஹஸ்பண்டும் போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை மாவு இருந்தது. ஸோ அதனால சின்ன பையனுக்கு இட்லியும், பெரிய பையனுக்கு தோசையும் போட்டு குடுத்தாச்சு. அவங்க அழகா சமத்து குட்டியா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நடந்திருக்கா? அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும் வீடு. ஆ துணியெல்லாம் வந்து கரெக்ட்டா மடிக்கணும். மடிச்சு அத தான் அந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து கிடையவே கிடையாது. பட் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட். இந்தந்த பொருள் இந்தந்த இடத்துல இருக்கணும்னா, அந்தந்த இடத்துல தான் இருக்கணும். அப்படி சொல்லி அந்த மாதிரியான டைப். எப்பயுமே கடவுள் வந்து இப்படிதான் ஆப்போசிட்ல வந்து கோர்த்து விட்டுருவாரோ என்னவோ! என்னைய அப்படிதான் கோர்த்து விட்டுட்டாரு. பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து என்கிட்ட உட்கார்ந்து சொன்னாரு. இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னதும், உடனே நானும் சொன்னேன். சில விஷயங்கள் நானே பண்ற மாதிரி இருக்கு அப்படி சொல்ட்டு. 2 பேரும் வந்து உட்கார்ந்து பேசினதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில வந்து கொஞ்சம் ஒரு தெளிவுபட்டுச்சு. ஓகே, ஒருத்தராவே ஒரு பர்டனா வேலை இருக்கிறனால தான் நம்ம இவ்ளோ வந்து சண்டை வருது. மேபி அத கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணா இவ்ளோ வந்து நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ராப்ளம் வராது அப்படி சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே 2 பேருமே இப்போ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அவங்க என்னையவே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப பசங்களுக்கு எதனா ஒண்ணு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு குளிப்பாட்டணும், டாய்லெட் போயிட்டாங்க அது கிளீன் பண்ணணும் அப்படின்னா என்னையே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணனால எனக்கும் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. நானே பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாம கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயா இருக்கு. ஸோ நான் வந்து இப்ப எப்படி ஆயிட்டேன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து நான் மாறிட்டேன். இப்போ துவைச்சா துணியெல்லாம் வந்து மடிச்சு வைக்கணும்னு அவங்க உடனே மடிச்சு வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து அத மாதிரி ஆயிட்டேன். துணிய எடுக்கும்போதே கரெக்ட்டா மடிக்க வைக்கிறதுக்கு, கரெக்ட்டா அத அத அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்றது. ஏன்னா முன்னாடி நான் அப்படி இப்படி போட்டு வச்சிருக்கிற டைம்ல எது எது எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு தேடிட்டே இருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. இங்க தான் வச்சோம், அத அங்க தான் வச்சோம் அப்படி சொல்லிட்டு கரெக்ட்டா எடுத்துர்றேன். பர்ட்டிகுலர்லி இந்த வாண்டூஸோட ட்ரெஸ்ஸ தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேண்ட் ஒரு பக்கம் இருக்கும், ஷர்ட் ஒரு பக்கம் இருக்கும். ரொம்ப இதுவா இருந்தது. இப்போ வந்து எனக்கு அப்படி இல்ல. கரெக்ட்டா யார் யாரோடது எது எது அப்படி சொல்லி பிரிச்சு கரெக்ட்டா பண்றதுக்கு எனக்கே தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஈஸியான ஒர்க் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் வச்சேன். என்னன்னா உப்புச்சாறு குழம்பு வச்சேன். இது மத்தவங்கலாம் வீட்ல வைக்கிறப்போ அவங்க வந்து கருவாடு போட்டு மேக்ஸிமம் வப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா எங்க வீட்ல அப்படி கிடையாது. நார்மலான அ காய்கறி போட்டு தான் வப்பாங்க. ஒரு சட்டியில வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, வெங்காய வடகம் போட்டிருக்கேன் நானு. வெங்காய வடகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க நீர் காய்கறிகள் எத வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளிய வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஒரு லெமன் சைஸ் புளிய வந்து ஊற வச்சு, நல்லா அந்த தண்ணியும் போட்டு நல்லா கொதி விட்டு எடுக்கணும்னா, அந்த உப்புச்சாறு குழம்பு ரெடி ஆயிடும். இத வந்து வாரத்துல 3 நாள் வச்சாலும் எங்க வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நாங்க 3 பேருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத வந்து பிளைனா அப்படியே சாப்பிடக்கூடாது. சாதம் பிளஸ் வந்து நெய் விட்டு, அதுக்கப்புறம் இந்த உப்புச்சாறு குழம்பு, பிளஸ் வந்து இத தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்னொரு குழம்பு இருக்கு. அந்த குழம்பு வந்து இன்னைக்கு நான் ஷூட் பண்ணல. ஏன்னா எனக்கு சார்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு அத ஷூட் பண்ணல. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா அந்த ரெசிபியும் வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு பிடிக்கும். நான் இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். ஆதி வந்து இந்த உப்புச்சாறு குழம்புன்றதுனால அவனுக்கு ஊட்டணும்னு அவசியமே இல்ல. எப்பயுமே அவன் ஊட்டுனா தான் சாப்பிடுவான். ஆனா உப்புச்சாறு குழம்பு வைக்கிற அன்னைக்கு அவனுக்கு ஊட்டணும்னு அவசியமே இல்ல. அவனே உட்காந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டுருவான். ஸோ, அதனால வந்து அந்த குழம்பு வந்து எங்க வீட்ல அவ்ளோ ஃபேவரைட். காய்கறி எல்லாம் இருக்கு. நேத்து தான் நாங்க மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டே வந்தோம். வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால காய்கறி இல்லாம இருந்தது சொல்லிட்டு
வாங்கிட்டு வந்தாலும் இந்த மைண்ட் செட் இருந்ததுனால இன்னைக்கு லஞ்ச் இப்படி முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வாக் மாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள கூட்டு போனோம். ஆனா அவங்க வந்து வாக்கிங் வர்றத விட பைக்ல ரைட் போடுறது தான் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டு போனோம். டின்னர் வந்து வீட்ல ஏதாவது சிம்பிளா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா வர்ற வழியில இந்த அத்தோ கடை இருந்ததா, சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தோவே இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டோம். பசங்களுக்கு வந்து சிம்பிளா வீட்ல மாவு இருந்தது. ஸோ, அதனால வந்து அதே வச்சு முடிச்சாச்சு. ஸோ, இதுதான் இன்னைக்கு என்னோட டேயோட வாட் ஐ ஈட் இன் அ டே மாதிரி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அ இந்த வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பீப்பிள் பாய்.